இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. வாங்க டாக்டர், பாருங்க. என் மக வாந்தி எடுக்கிறா, என்னன்னு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்க? காளான் ஃப்ரை. ஃப்ரிட்ஜில் இருந்தது, சூடு பண்ணி சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஏன் பண்றீங்க? அதான் அஜீரணமா இருக்கு. மத்தபடி இது கர்ப்ப வாந்தியெல்லாம் இல்ல. கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். டேப்லெட்ஸ்லாம் எதுவும் வேண்டாம். வர மேடம். வாங்க. என்ன இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? நான் போய் வேற டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நாங்க சொல்லும் போது எதையும் நம்பாம இப்ப டாக்டர் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சாரிப்பா. கொஞ்ச நேரத்துல ஓவரா கற்பனை பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். சரி விடுமா, இன்னைக்கு நடக்கலன்னா என்ன, இன்னொரு நாளைக்கு நடக்க போகுது. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அம்மா, என்னம்மா தேடுறீங்க? இங்க பழைய சொத்து பத்திரம், அததான் தேடிட்டு இருக்கிறேன். பத்திரமா? அது என்ன கலர்லமா இருக்கும்? அது என்ன பட்டு புடவையா? சிகப்பு கலர்ல பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்றதுக்கு பழசா இருக்கும். அதுல என்னம்மா எழுதிருக்கும்? ஏன் என்ன எழுதிருக்குன்னு சொன்னாதான் தேடுவியா? நீ என்ன படிச்சா பார்க்க போற? தேடுடி. விவரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சரிம்மா சரிம்மா, விவரம் தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா தேடலான்னு தான். நான் சொன்ன விவரம் போதும், தேடு. இன்னும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத. இந்த பொட்டி என்ன இப்படி கிடக்கு? என்னம்மா ஏதோ காப்பு மாதிரி தெரியுது? ஆமா, காப்புதான். பல பலன்னு மின்னுதேம்மா. அடேங்கப்பா, தங்க மாதிரி தெரியுது. தங்க காப்புதான். இது சாதாரண காப்பு இல்ல, பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டு ஆம்பளைங்க கையில போட்டிருக்கிற காப்பு. என்னம்மா பத்திரத்தை தேடலையா? அதை விட இது முக்கியமான விஷயம். இரு. நல்லா இருக்கீங்களா பாட்டி? நல்லா இருக்கேயா. ஐயா ராசா, ஒரு நிமிஷம் வீடு வரைக்கும் வந்துட்டு போயா. எதுக்கு பாட்டி? நீ நேர்ல வாயா, சொல்றேன். அப்படியா? சரிங்க பாட்டி, நான் வரேன். சரியா. பாட்டி அநேகமா அந்த ராஜா பேரனுக்கு தான் போன் பண்ணிருக்கணும். அவன் வரட்டும், 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போம். அப்ப நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். இது நம்ம வம்சத்துல இருக்கிற ஆண் வாரிசுகள் போட்டுக்கிறது. உன் தாத்தா போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் உன் மாமங்காரன் தான் இதை போட்டிருக்கணும். என்ன பண்றது? அவன் உன் அத்தைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தோட ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு ஓடி போயிட்டான். எடுப்பனை இருந்தாலும் குடுப்பனை இருக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இதை போட்டுக்கிற குடுப்பனை உன் மாமனுக்கு இல்லை. என்ன பண்றது? உன் தாத்தாவும் உன் மாமா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கிற வருத்தத்துல இந்த காப்பை கழட்டி இந்த பொட்டிக்குள்ள போட்டுட்டாரு. அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த காப்பு இந்த பொட்டிக்குள்ள தாயா இருக்கு. இந்த காப்பை கழட்டி இந்த பெட்டிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி உங்க தாத்தா ஒண்ணு சொன்னாரியா, நம்ம குடும்பத்துல என்ன மாதிரி வீரனா நேர்மையானவனா ஊரே மெச்சுற மாதிரி எந்த ஆம்பளை உருவாகி வரானோ
அவன் கையில தான் இந்த காப்பை போடணும், எல்லா தகுதியும் அவனுக்கு தான் இருக்குதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி வீரனா நேர்மையானவனா இந்த ஊரே மெச்சுற மாதிரி நம்ம குடும்பத்துல நீதாயா உருவாகி வந்திருக்கிற. நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் பெருமையும் நீதாயா காப்பாத்துற. அதனாலதான் இந்த காப்பை உனக்கு போடணும்னு சொல்லி உன்னை வர சொன்ன. இந்த காப்பை போட்டுக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கியா, அதுக்குதான் உன்னை வர சொன்ன. நீ இந்த காப்பை போட்டுக்கிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தணும். அதை என் கண்ணால பாக்கணும்யா, அதுக்குதான் வர சொன்ன உன்னை. என்னையா என்ன யோசிக்கிற? இல்ல பாட்டி, நான் இந்த காப்பை போட்டுக்கிட்டு கும்பாபிஷேகத்துக்கு போனா நான் தான் உங்களோட பேர் என்ன. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அத்தைக்கு தெரிஞ்சிரும்ல. என்னையா என்னென்னமோ சொல்ற? நீ இத போட்டுக்கணும்னு தாயா நான் ஆசாசியா உன்னை வர சொன்னேன். இல்ல பாட்டி, இப்ப நான் அந்த காப்பை போட்டுக்கிறத விட கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். அதான பாட்டி நமக்கு முக்கியம். போன தடவை கும்பாபிஷேகம் நின்று போன மாதிரி இந்த தடவை எந்த காரணத்துக்காக வந்து நிக்க கூடாது. தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே மாமா கையால் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். அது மட்டும்தான் பாட்டி என் மனசுல இருக்கு. சரியா, நீ சொல்றதாயா சரி. ஏதோ உன் கையில இந்த காப்பை போட்டு பார்க்கணுங்கிற ஆசையில தாயா சொன்னேன். பரவாயில்லையா, இந்த காப்பை நீ போட்டுக்கிற நல்ல நாள் சீக்கிரத்திலே வரும். அதை என் அப்ப முருகன் நிறைவேற்றி வைப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா நடக்கும் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க பாட்டி, நான் கிளம்பட்டுமா? சரியா, வரேன் பாட்டி. வா. அப்போ நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த ராஜா தான் பாட்டியோட உண்மையான பேரன் கார்த்திக். சாமுண்டீஸ்வரி வீட்ல டிரைவரா நடிச்சிட்டு இருக்கான். பாவம், இது தெரியாம சாமுண்டீஸ்வரி ஏமாந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து வேலைக்காரியா சேர்ந்து இத்தனை நாள் நான் காத்திருந்ததுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த இப்பவே சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொல்லி ஆகணும். மேடம், நான் தீபாவதி பேசுறேன். சொல்லுங்க, நான் தான். ஒரு குட் நியூஸ் மேடம். ராஜா சேதுபதியோட பேரன் யாருங்கிற விஷயம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? கன்ஃபார்ம்டாவா? 100% மேடம். தேங்க்யூ so மச். ஓகே, நீங்க நேர்ல வாங்க, நம்ம மீட் பண்ணலாம். அப்ப நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். சரி, நான் வரேன். நேர்ல எல்லா விவரமும் சொல்லுங்க. பட் அந்த ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. யார் அது? இல்ல மேடம், இதெல்லாம் போன்ல சொல்ற விஷயமே இல்ல. ப்ளீஸ் நீங்க நேர்ல வாங்க.